தமிழகத்தில் கடந்த 4 வருடங்களாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டது. ஆனால் கூட்டணி எதிர்கொண்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே பரிசாக கிடைத்தது. இதன் காரணமாக பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி நாடாளுமன்ற தேர்தலை தனியாக அதிமுக சந்திக்க உள்ளது. கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் தமிழகத்தில் பாஜகவிற்கு பின்னடைவே ஏற்பட்டது. எனவே பலமுறை முயன்றும் அதிமுகவை தங்கள் வசம் கொண்டு வர முடியாத காரணத்தால் அதிமுக நிர்வாகிகளை பாஜகவிற்கு இழுக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேரை இழுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் கொடுத்திருந்தது. இதனிடையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவை பாஜகவிற்குள் இழுக்க அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள தீபா மீண்டும் அரசியலில் களம் இறங்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திருப்பூரில் செய்திகளை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது கடந்த ஆண்டு 4 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார். அப்போது தேர்தலுக்காக பிரதமர் தமிழகம் வந்தார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை தருவது தேர்தலை மனதில் வைத்து அல்ல, பிரதமர் வருவது நல்லதுதானே. பிரதமர் மோடியின் வருகை தேர்தல் தேதியோடு ஒப்பிட்டு பேசி எதிர்க்கட்சிகள் தங்களை தோல்விக்கான காரணத்தை தெரிவித்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கும் பிரதமர் சென்று வந்துள்ளார். பிரதமர் பயணத்தை விமர்சிக்கும் திமுகவினர் முதலமைச்சர் வெளியே வராதது குறித்து பேசுவார்களா? PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போடும் திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கூறுவது ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் பேசினார். வெளியிடப்படாமல் இருந்த 2019 ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு முந்தைய தேர்தல் பத்திரங்களின் விவரம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கிய நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. அதில் திமுகவுக்கு நன்கொடை வழங்கியவர்களின் விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி திமுக மொத்தம் 656.5 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது. இதில் 509 கோடி ரூபாயை ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் PR நிறுவனம் வழங்கியுள்ளது. இதில் லாட்டரி மார்டினின் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் அதிக அளவில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனமாக உள்ளது. லாட்டரி மார்டின் நிர்வாக இயக்குநராக உள்ள ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸின் PR நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை வழங்கியுள்ளது. 1368 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக அளித்துள்ளார். இந்த லாட்டரி மார்டின் கடந்த பண மோசடி வழக்கில் சிக்கினார். மேலும் மார்டின் மற்றும் அவரது மகன் ஜோசப் சார்லஸ் மார்டின் ஆகியோரின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 5:45 மணியளவில் கோவை சாய்பாபா காலனியில் பிரதமர் மோடியின் ரோடு ஷோ தொடங்கி மாலை 6:45 மணியளவில் RS புரத்தில் நிறைவு பெறுகிறது. பேரணியில் பங்கேற்ற பின் இன்று இரவு கோவையில் தங்கும் பிரதமர் மோடி செவ்வாய் இன்று காலை பாலக்காடு பயணம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமர் மோடி வருகை ஒட்டி சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர கண்காணிப்பு படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கோவையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக மாநகர போலீசார் அறிவித்துள்ளனர். 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கடந்த 1.5 மாதங்களில் 5 முறைக்கு மேல் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் தேர்தல் பத்திரத்தில் பாஜக தான் முன்னணியில் இருக்கிறது. ஒட்டுமொத்த வசூலில் 47% நன்கொடை என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி கருப்பு பணத்தை எல்லாம் வசூலித்து வைத்திருப்பது பாஜக தான். தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6000 கோடி ரூபாய், தேர்தல் பத்திரம் இல்லாமல் கருப்பு பணம் எத்தனை ஆயிரம் கோடியாக இருக்கும் என்று யூகிக்க முடிகிறது. தேர்தல் பத்திரங்களில் அதானி அம்பானி நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை? தேர்தல் நிதி தரக்கூடிய வகையில் லாபத்துடன் இயங்கவில்லை. இது எல்லாம் பாஜகவின் சூதாட்டம் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என கூறினார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல அரசியல் கருத்துக்களை குறிப்பிட்டு பேசினார். குறிப்பாக அவர் பேசும்போது வெள்ளம் வந்தால் 1000 ரூபாய், வீடு இடிந்து விழுந்தால் 500 ரூபாய் என தருகிறார்கள். இத்தகைய நடவடிக்கையால் நாடு முன்னேறாது. எப்போது பார்த்தாலும் இன்னொருவர் போடும் பிச்சையில் நாம் வாழ தேவையில்லை என அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை பிச்சை என குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆன்மீகத்திற்கு எதிரான கட்சிகள் ஆளுங்கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ வந்துவிடக்கூடாது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகிவிட்டது. போதைப் பொருள் ஆட்சியை இப்படியே விட்டு வைக்கப் போகிறீர்களா? எந்த ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கெட்ட பெயர் வந்துள்ளதோ அதை அகற்ற வேண்டும் என்று பேசியுள்ளார். இது குறித்த பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் விவாதத்தை எழுப்பியுள்ளது. பிரதமர் மோடி கோவையில் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்து கோவை மாவட்டம் பாஜக அலுவலகத்தில் பாஜக MLA வானதி சீனிவாசன் செய்திகளை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடியை 28 பைசா என்று அழைக்கும் உதயநிதியை ஜாபர் சாதிக்குடன் உறவு வைத்திருக்கும் ட்ரக் உதயநிதி என்றுதான் அழைக்க வேண்டும். இந்தியா கூட்டணி சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்று விமர்சனம் செய்த வானதி சீனிவாசன் ஒரே நாடு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கமலஹாசன் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது கமலஹாசன் புரிதல் அரைகுறைவானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயக முறைப்படி பாதுகாப்பாக நடத்துவது என்றால் அடுத்த கட்டமாகத்தான் தேர்தல் நடத்த முடியும். தேர்தல் செலவின கணக்குகள் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு வராது என்று இது முழுக்க முழுக்க பாஜக சார்பில் நடத்தப்படுகிறது என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.